சட்டம் ஆண்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அந்த சட்டம் சார்ந்த நபர்களும் இவரை என்ன பண்றாங்கன்னா, உங்களை நாங்க காப்பாற்றணும் அப்படின்னா உங்க மனைவி சொல்றது தான் இங்க ஜெயிக்கும். அப்போ உங்களை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கான ஃபேவரை பண்ணுங்க, எனக்கான நான் என்ன அமௌண்ட் உங்களுக்கு கன்சிடர் பண்ணணும் அதை கொடுங்க, உங்களுக்கு சாதகமா நாங்க இந்த கேஸை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களுமே ஒரு பக்கம் சுரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பெண்கள் பக்கம் சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் ஆனால் அதை பெண்கள் தவறாக யூஸ் பண்ணுறாங்க. ஆண்கள் பக்கம் சட்டம் வீக்காக இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணணும். இனிமே தான் இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அது பெண்கள் அது ஆதாரபூர்வமாகவோ இல்லை ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருந்தால் மட்டும் அரசு கன்சிடர் பண்ணுச்சுன்னா இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள். இப்போ ஜீவானம்சம்ங்கிறது சட்டப்படியான பெண்களுக்கு உரிமையாக இருந்தாலும் இந்த மாதிரி இல்லீகலாக சட்டத்திற்கு புறம்பா இந்த மாதிரி மிரட்டி எனக்கு 3 கோடி கூட 5 கோடி கூட அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இங்கே பேசப்படுறது இல்லையா?